நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ராசிங்க. ஏன் அப்படின்னா கூர்மையான அறிவும் துணிச்சலான ஒரு தன்னம்பிக்கையும் எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் கொண்டவங்க அப்படின்னா அது இந்த விருச்சகம் ராசி அன்பர்களை சொல்லலாங்க. அதே சமயம் சில நேரங்களில் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபத்தை கூட ரொம்ப கண்ணியமாக தான் வெளிப்படுத்துவாங்க. இந்த விருச்சகம் ராசி அப்படின்னா தேள் மாதிரி கொட்டுவாங்க, கோவக்காரவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வழங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்து செயல்படுவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ரொம்ப கூர்மையாக பல கோணங்களில் ஆராயக்கூடியவங்க. இவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒருத்தர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு பழக மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டக்குன்னு போய் பழக மாட்டாங்க. அவங்கள பற்றி ஆராய்வாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் ஆராய்ந்து தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்க இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி அதிக அளவு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட டக்குன்னு போயிட்டு யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. இவங்கக்கிட்ட நிறைய கோபம், அன்பு, வெறுப்பு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க. ஒரு சாதாரண பேப்பரை கூட அது எந்த விதத்தில் பயன்படுத்தினா நமக்கு லாபகரமாக மாற்றிக்கலாம், எந்ததொரு மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கூர்மையான அறிவு, பகுத்தறிவு திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க. நார்மலாக நாம் ஒரு விஷயத்தை தண்ணினா தண்ணி மட்டும் பார்க்குறோம். ஆனால் அந்த தண்ணியை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா அது இந்த விருச்சகம் ராசி அன்பர்களை சொல்லலாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சகம் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சகம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, நீங்கள் எந்த ஆண்டு
பிறந்தீங்க, பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வுங்கிறது கிடைக்கும். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 7 நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுகஸ்தான சனி பகவானும் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்கிறாங்க, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் நல்லதொரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உடல் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சில்லறை பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உரிய நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக முடிவெடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகும். மனம் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தூக்கமின்மையாக இருக்கட்டும், ஒரு விதமான ஒரு குழப்பம், ஒரு விதமான தெளிவின்மை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் மனம் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் யோகா, தியான பயிற்சி இதெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. மனதில் வியாபாரம் பற்றி ஒரு கவலை அப்படிங்கிறது இருக்கும். இனி அந்த கவலை படிப்படியாக உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மகிழ்வில்லாமல் ஒரு சூழ்நிலை என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அது உங்களுக்கு மனதை ரொம்ப பாதிக்கும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். அவசரமான முடிவு, அவசரமான பிரச்சனைகளில் முடிவெடுக்கிறது இது எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. உங்களால் கரெக்டாக முடிவெடுக்க முடியாமல் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக பேசுவது நல்லது. பெண்களால் எந்ததொரு காரியத்துலேயுமே இந்ததொரு காலகட்டத்தில் கரெக்டாக முடிவெடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மனம் வந்துட்டு ஒரு விதமான தெளிவில்லாத மாதிரி இருக்கும். இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமான முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நான் கரெக்டாக முடிவெடுத்திருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லது. இந்த விருச்சிகம் ராசி பெண்கள் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மந்த நிலை மாறி நல்லதொரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு சாதகமான ஒரு பலன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு நல்லதொரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. ஏன் அப்படின்னா வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் வாக்குவாதத்தில் இறங்காமல் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் வந்துட்டு ரொம்ப மகிழ்வான ஒரு நாட்களாக இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளால் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்லதொரு விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும். குழந்தைகள் கல்யாண விஷயம் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செயல்படுவீங்க.
செய்வீங்க. கண்டிப்பாக நீங்கள் தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும், வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுவதனால ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும், உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லது. தம்பதிகளுக்கு இடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயரை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சி தரமாக நல்லதொரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதனால் மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். உறவினர் வகையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு ஒற்றுமை அப்படிங்கிறத வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலையும் கூட ஏதாவது சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தினர் வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்வான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுவது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கணும், இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அம்மனுக்கு வேப்பிலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குழப்பங்கள், பிரச்சனைகள், பதட்டம் இது எல்லாமே படிப்படியாக குறையும். வாழ்க்கை மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.